உலகம் அழகான இடங்களால் நிரம்பி இருக்கலாம். ஆனால் சில இடங்கள் உயிரை பணயம் வைக்கும் அளவுக்கு ஆபத்தானவையாக இருக்கின்றன. ஒரு அடி எடுத்து வைத்தாலே மரணத்தின் வாசலில் நிற்க வேண்டிய நிலை. அணு கதிர்வீச்சு, கொடிய பாம்புகள், கொதிக்கும் வெப்பம், உயிரை கல்லாக மாற்றும் ஏரிகள், இவையெல்லாம் கற்பனை அல்ல, நிஜம்தான். இன்று நாம் பார்க்க போவது உலகின் மிகவும் ஆபத்தான இடங்கள். அங்கே மனிதன் உயிருடன் தப்பி பிழைப்பது சாத்தியமா என்பதே கேள்வி. உலகின் மிகவும் ஆபத்தான இடங்கள். செர்னோபில், உக்ரைன். 1986 ஏற்பட்ட அணு நிலைய விபத்தால் அங்கு இன்று வரை ரேடியேஷன் அளவு மிக அதிகமாகவே உள்ளது. ஒரு சில நிமிடங்கள் கூட அங்கு நிற்பது உயிருக்கு ஆபத்தானது. அமெரிக்காவில் டெத் வாலி. பூமியில் பதிவான அதிகபட்ச வெப்பநிலை 56.7 டிகிரி செல்சியஸ். இந்த இடத்தில் சில மணி நேரத்துக்குள்ளேயே நீரிழப்பு மற்றும் வெப்ப நோயால் மரணம் ஏற்படும். பிரேசிலில் பாம்பு தீவு. ஒவ்வொரு சதுர மீட்டரிலும் ஒரு பாம்பு இருக்கும் என்கிறார்கள். உலகின் மிக விஷமான பாம்பு கோல்டன் லான்ஸ் ஹெட் வைப்பர் இங்கேதான் உள்ளது. தான்சானியாவில் லேக் நாட்ரான். இந்த ஏரியின் நீர் அமிலம் போல இருக்கு. pH லெவல் 10.5 வரை உள்ளது. இதில் விழும் பறவைகள், உயிரினங்கள் சில நிமிடங்களில் கல்லாக மாறிவிடும். சிரியா. இறுதி ஆண்டுகளில் நடந்த உள்நாட்டு யுத்தம் காரணமாக மிக ஆபத்தான நாடாக மாறியுள்ளது. பயங்கரவாதம், குண்டு தாக்குதல், அரசியல் கலகம், உயிருக்கு ஆபத்து. எத்தியோப்பியாவில் டனாக்கில் பாலைவனம். வெப்பநிலை 50 டிகிரி செல்சியஸ் வரை இருக்கும். அமில ஏரிகள், விஷவாயுக்கள், மனித வாழ்வுக்கு முற்றிலும் பொருத்தமற்ற இடம். நேபாளத்தில் எவரெஸ்ட் மலை. உலகின் மிக உயரமான மலை. ஆக்சிஜன் பற்றாக்குறை, பனிசறுக்கு, வெப்பநிலை குறைவு. ஒவ்வொரு ஆண்டும் பலர் உயிரிழக்கிறார்கள். ஜப்பானில் ஃபுகுஷிமா. 2011 சுனாமி மற்றும் அணு நிலைய வெடிப்பு ஏற்பட்டது. இன்றும் சில பகுதிகள் ரேடியேஷன் காரணமாக ஆபத்தானவையாகவே உள்ளன. இந்தியாவில் நார்த் சென்டினல் தீவு. அங்குள்ள பழங்குடி மக்கள் யாரையும் அருகே விடமாட்டார்கள். அங்கு சென்றவர்களை தாக்கி கொல்லும் வழக்கம் உண்டு. சோமாலியா. கடத்தல், அரசியல் மற்றும் பயங்கரவாதம் இதனால் உலகில் பயணிக்க முடியாத நாடுகளில் ஒன்று.